மிதுன லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியான சூரியன் லக்னத்திற்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ரிஷபராசியில் இருந்தால் ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய விடாது. ஒரு வேலையை விட்டுவிட்டு மற்றொரு வேலைக்கு செல்ல வைக்கும். 2-3க்கு மேற்பட்ட துறைகளில் ஈடுபடுவர். சகோதர சகோதரிகளிடையே நெருக்கத்தை குறைத்து தள்ளி வைக்கும். தந்தையாலும் சரி சகோதரத்தாலும் சரி அதிகமான நன்மைகள் இல்லை. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளில் அலைச்சலை தரும். சட்டென முடியாது. சிலர் அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகளில் டெம்பரவரியாகவும் இருக்க நேரிடும். டெய்லி வேஜஸ் என்ற அடிப்படையில் பணி அமையும். சிலருக்கு வெளி மாநிலத்திலோ வெளிநாட்டிலோ தொழில் அமையும். உத்தியோகம் அமையும். ஆனால் சிறப்பு குறைவுதான். தூக்கத்தை கெடுக்கும். 6ஆம் இடமான செவ்வாய் வீட்டை பார்ப்பதால் உடல் சம்பந்தப்பட்ட உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும். நடுத்தர வயதை தொடும்போது காலில், குறிப்பாக இடது காலில் பிரச்சனையை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களையும் ஏற்படுத்தும். பின்னர் அவர்களை புறம் கூறி பேச வைக்கும். ஒருவருடன் தொடர்ந்த நட்பு என்பது இருக்காது. விட்டு விட்டு தொடர்பை ஏற்படுத்தும். அரசாங்க உயர் பதவியில் இருப்பவரிடம் நட்பை ஏற்படுத்தும். பத்திரிகை, இசை, சோசியல் மீடியாவில் நாட்டத்தை உருவாக்கும். சர்ச்சைக்கிடமான பதிவுகளையும் உருவாக்கும். இந்த சூரியனுடன் இணையும் கிரகங்கள் மற்றும் பார்க்கும் கிரகங்கள் இடம் அளித்த சுக்கிரனின் நிலையை பொறுத்து பலன்களில் மாறுபாடு ஏற்படும்.